ஆமா, அந்த மாதிரி ஜாதிய ரீதியான படங்கள் வருவது சரியில்லை தான். இது ஜாதி எதிர்ப்பு படம். இது ஜாதி இப்போ அதே கேள்வியை வந்து அவர் சொல்ல மாட்டாங்க. ஜாதி எதிர்ப்பு படங்கள் சமூகத்துக்கு தேவைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த படம் வந்து ஜாதி எதிர்ப்பு படம். எனக்கு பெரிய பயங்கர உழைப்பு போடுறது ஆள் தேவை. முதல்ல நீ நம்பணும், என் கூடவே இருக்கணும். உடம்பு, சக்தி, எனர்ஜி எல்லாமே வேணும். சினிமா தானே எதோ சினிமாவுக்கு இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. சொல்கிற வேலைலாம் செய்யணும், கூடவே இருக்கணும். அது போக நம்ம சினிமாவில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு ஒரு வெறியும் அவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா சில நேரம் தோணிடும், ஒரு 2.5 மணி நேரம் சினிமாவுக்கு நம்ம ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படணும்னு தோணிடும். அப்படி தோணாத ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. எனக்கு துருவ வந்து ரொம்ப நாளாக இது கனெக்ட் படம்னு ஆசை இருந்துச்சு. இப்போ துருவ இதே சொன்னேன், பெரிய உழைப்பு கேட்கும், ஏன் கஷ்டமாக இருக்கணும் முடியுமான்னு கேட்டேன். நான் என்ன பண்ணேன், ரெடி சார் உங்களுக்காக நான் பண்ணுறேன் சார் சொல்லி அந்த பண்ணேன். அப்படி சூஸ் பண்ணது தான். ஜாதி அப்படியெல்லாம் இருக்கும், மாத்திரை போட்டு காலி பண்ண முடியாது. மாத்திரை ஆட் போட்டு ஜாதி ஒழிச்சிட முடியாது. அது ஒரு பெரிய வாழ்வியல் முறையாக இருக்குது நம்ம ஊரில். இந்தியாவில் வந்து ஜாதிங்கிறது வாழ்வியல் முறை. ஒரு அவசியமற்ற வாழ்வியல் முறையை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நமக்கே வந்து நம்ம ஊரில் வாழ்ந்துட்டு இன்னொரு ஊரில் போய் செட்டில் ஆகுதுல, அது அவ்வளோ கஷ்டம். அப்போ தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி சாதி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வாழ்வியல் முறையாகவே மாற்றப்பட்டுடுச்சு. அது சரியா தப்பான்னு தெரியாத இடத்துல நம்ம போயிட்டோம். அது எப்பெல்லாம் நமக்கு அந்த கான்ஃப்ளிக்ட் உருவாகி நம்ம பாதிக்கப்படுறோமோ அப்பெல்லாம் தான் நமக்கு தப்புன்னு தெரியுது. மற்ற நேரம் ரெகுலராக்கமாக்கே தெரியும். அப்போ அந்த வாழ்வியல் முறையை எடுத்து நீங்கள் சண்டை போடுறீங்க, மாற்றுறீங்கன்னா ஒரு பெரிய டிராவல் இருக்கு. அந்த டிராவல்ல நான் மட்டும் இல்லை, அரசியல்வாதிகள் இருக்காங்க, கருத்தாளர்கள் இருக்காங்க, பேச்சாளர்கள் இருக்காங்க, கவிதை எழுதுறவங்க இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஜாதிக்கு எதிராக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க.